வெற்றி சத்தி சீரியலில் இப்போ ஒரு அருமையான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. நம்ம வெற்றி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க. அப்பன்னு பார்த்து வேகமாக கார் ஓட்டிகிட்டு வந்துட்டு இருக்கப்ப ரொம்பவே வெயில் அதிகமாக இருக்குன்னு நம்ம சக்தியும் சரண்யாவும் இளநீ குடிக்கலான்ட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து அவங்க காலுக்கு பக்கத்தில் யாரோ ஒருத்தவங்க கீழே ஸ்லிப் ஆகி விழுகுறாங்க. அவங்க திடீர்னு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு கார் வந்து நிற்கிது. காருக்குள்ளேருந்து வெற்றி வேகமாக இறங்கி அவங்கள டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. வெற்றி என்னடா பண்ணுற என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லும்போது, எங்கள் அம்மாவுக்கு எதிராக வந்து நிற்கிறியா, நீ யாரா அது மாதிரி நிற்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஊர் தலைவர் போட்டிக்காக வந்து இவங்க வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அதனால தான் வெற்றி வந்து தேடி தேடி வந்து இது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வந்து சக்தி வந்து தெரிஞ்சுக்கிட்டோன்னா இதெல்லாம் ரொம்பவே தப்புடா, இது எல்லாருக்கும் வந்து உரிமை இருக்குடா, நான் கூட நிற்கலாம், சரியா அதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லி வெற்றியை வந்து தட்டி கேட்குறாங்க. ஐயா நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, வண்டியில் ஏறுங்க. ஐயோ வேணாமா, ஆளை விடுங்கம்மா சாமி அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் இல்லை, உங்களை நல்லபடியாக தான் நாங்கள் அமுச்சு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கிட்ட வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து அவங்க ஃபுல்லாக வந்து செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க மனைவி வந்து பார்க்குறாங்க. இதுக்கு தான் நிற்காத தேவையில்லாமல் இது மாதிரி பண்ணாதன்னு சொன்னேன். வெற்றியும் அங்கே தான் நின்றுட்டுருக்காங்க. இது மாதிரி பண்ணவன் இது ஆகிடுவான் அதுவும் ஆகிடுவாங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வெற்றியை பார்த்தோன்னு வந்து அவங்க அமைதியாகிட்டாங்க. தயவு செஞ்சுப்பா, இனிமேட்லாம் என் புருஷன் உங்களுக்கு எதிராலாம் நிற்க மாட்டாங்க, நாங்கள் மாட்டுக்கு இங்கேருந்து போயிடுறோம், நீ எதுக்கும் கவலைப்படாத, அந்த பயம் இருக்கட்டும், ஓவராக பேசாதீங்கம்மா, நாங்கள் யார் வம்புக்கும் வர மாட்டோம், எங்கள் வம்புக்கு வந்தால் நாங்கள் யாரையும் சும்மா விட மாட்டோம்னு வெற்றி வந்து சொல்லிட்டு அங்கேருந்து கடந்து போயிடுறாங்க. என்னடா அது அநியாயமாக இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல அப்போன்னு பார்த்து ரங்கநாயம்மா கிட்ட நிறையா பேர் வந்து மைக் வச்சுக்கிட்டு கேள்வி மேலே கேள்வியாக வந்து கேட்குறாங்க. அந்த இடத்துல அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எப்போதும் தனியாக வந்து நிற்கிறீங்க, தனியாகவே வந்து ஜெயிச்சுட்டு போயிடுறீங்க, எப்படி இதெல்லாம் சாத்தியம், நீங்கள் யாரையும் வந்து நிற்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்களா, சேச்சே, எனக்கும் ஏகப்பட்ட கனவு ஆசை லட்சியம்லாம் இருக்குது, நிறையா பேர் வந்து இது மாதிரி தாக்கல் வந்து செய்யணும், அவங்கக்கிட்ட போட்டி போடணும், நான் வந்து ஜெயிக்கணும், இதுதான் என்னோட ஆசை கனவு, ஒவ்வொரு வாட்டியும் என்ன போஸ்ட் ஆக்கியே ஜெயிக்க பார்க்குறாங்க, இது எனக்கு சுத்தமாக பிடிக்கலங்கிற மாதிரி ரங்கநாயம்மா அந்த இடத்துல வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் விருந்து சாப்பாடு இருக்குது, நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா அவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்காக வழியை பார்க்குறாங்க. அந்த இடத்துல வெற்றி அவன் இனிமேட்டு எங்கடா இருப்பான், அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்காமா, ஓ அப்படியா, அவனை அங்கேயே இருக்க சொல்லு, வெளியிலலாம் வரவே கூடாது, பார்த்துக்கப்பா, நான் வந்து ஜெயிக்கிற வரைக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த அடி வாங்கினாங்களே அவங்கள, அவங்க மனைவி, குழந்தைங்கள எல்லாரையும் வந்து கூட்டிகிட்டு வந்துடுறாங்க சக்தி. ஒரு பக்கம் வந்து சக்தி வந்து மாஸ் பண்ணுறாங்க. என்ன இவரை கூட்டிகிட்டு வந்தாச்சு, இவரை வெளியே விடக்கூடாதுன்னு தானே உங்களோடதையும் உங்கள் பையனோடதையும் திட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இவர் தான் இவங்களுக்கு எதிராக வந்து நிற்கிறாங்கன்னு தெரிஞ்சோன்னே இது மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சக்தி வந்து பேசும்போது, ரங்கநாயகி வந்து அப்படியே வந்து பிளேட்டை திருப்பி போடுறாங்க. ரங்கநாயகி வந்து அவங்க முன்னாடி வந்து நிற்கிறாங்க. சொல்லுப்பா, உனக்கு என்ன ஆச்சு, எப்போதும் உண்மையை மட்டும்தான் சொல்லணும், உண்மையை சொன்னாதான் நீ என்ன ஆவ, எந்த இடத்துக்கு போவேன்னு உனக்கே நல்லா தெரியும் இல்லை அப்படின்னு ரங்கநாயகம்மா சொன்னோன்னே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரையும் வந்து அமுச்சு வச்சிடுறாங்க. அவங்களும் இதெல்லாம் நம்பிட்டு அந்த மைக்கை வச்சு இதை கேள்வி கேட்டவங்களும் அப்படியே அங்கேருந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு கிளம்பிட்டாங்க. என்ன சக்தி, தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க, புது பிரச்சனையா, இது இங்கே தான் நான் வழக்கம், இந்த வழக்கத்தை மாற்றணும்னு நினைக்கிறேன், நான் தான் எப்போதும் அந்த சேரில் வந்து உட்காருவேன், வேறு யாரும் உட்கார முடியாது, சரியா, இதெல்லாம் ரொம்பவே தப்பு அத்தை, சரி அதையும் தான் பார்த்துக்கிறேன், நீ என்ன செஞ்சு கிழிக்கிறேன்னு ரங்கநாயகி அம்மா வந்து சவால் விடுறாங்க. அப்போன்னு பார்த்து இந்த தகவல் எல்லாம் மீனாட்சி அம்மாட்ட சொன்னோன்னு வந்து அவங்க பஞ்சாயத்தை வந்து கூட்டுறாங்க. ஏகப்பட்ட ஊர் தலைவர்லேருந்து உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட வந்து நியாயத்தை கேட்குறாங்க நம்ம மீனாட்சி அம்மா. அந்த இடத்துல என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள் எல்லாரும், ஏன் எப்போ பார்த்தாலும் ரங்கநாயகி அம்மா வந்து தனியாகவே நிற்க வைக்கிறீங்க, கூட நின்னா என்ன ஆகணும் உனக்கே தெரியல சக்தி, இப்போ காலையில் கூட ஒரு விஷயத்த பார்த்தேன், அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எப்படி சக்தி நாங்களாம் நிற்க முடியும், எங்களுக்குன்னு இதெல்லாம் குடும்பம் குட்டியெல்லாம் இருக்குல்ல, அப்படி இருக்கும்போது அவங்கள பார்ப்போமா, இல்லை இங்கே நிற்க முடியுமா, நீயே சொல்லு, நீ இல்லாட்டி எல்லாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பியா, அதெல்லாம் இல்லைங்க, நான் வந்து ஆஃபீஸர்ட்டெல்லாம் சொல்லிடுறேன், அவங்க நமக்கு வந்து பாதுகாப்பு கொடுப்பாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, இது இப்படியே விட்டால் தப்பாயிடும் அப்படின்னு சொல்லும்போது இதை பூஜாவும் சரளாவும் கேட்டுட்டாங்க. அம்மா என்னமோ நடக்குது, ஆனால் என்ன நடக்குதுன்னு தெரில, கிட்ட போய் கேட்போன்னு சொல்லி ஒளிஞ்சு நின்றுக்கிட்ட நடக்கிறதெல்லாம் கேட்குறாங்க. நீங்கள் ரங்கநாயகி அம்மா பேரில் யார் யாரெல்லாம் இருக்கீங்களோ அவங்க எல்லாருமே இதில் வந்து நிற்கணும் அப்படின்னு சொல்லும்போது, நானும் ரங்கநாயகி தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் ரங்கநாயகி பேரில் வந்து நிற்கிறாங்க. பாத்தியாம்மா எப்படியெல்லாம் வந்து ஆட்டத்தை கலைச்சி விட்றானு, இதெல்லாம் ரொம்ப தப்புமா அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த இடத்துல பூஜா முதல்ல இதை அத்தைக்கிட்ட வந்து சொல்லணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வேக வேகமாக வந்து அத்தைக்கிட்ட சொல்லலான்னு சொல்லிட்டு போகிறாங்க ரங்கநாயகிட்ட. நம்ம பூஜாவும் சரளாவும், அத்தை நீங்கள் தோத்துட்டீங்க, உங்களுக்கு எதிராக வந்து பெரிய திட்டமே போட்டு காயினை ஊற்றிக்கிட்டு இருக்கா மீனாட்சி, பஞ்சாயத்து வந்து நடந்திருக்கு, உங்களுக்கு எதிராக வந்து நீங்கள் தான் எப்போ பார்த்தாலும் அந்த சேரில் வந்து உட்காடுறீங்களா,
மீனாட்சி அம்மா வந்து 10, 15 பேரை வந்து நிக்க வைக்க போறாங்க. கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 27 பேர் வந்து சம்மதம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னோனே, என்னது 27 பேர் சம்மதம் சொல்லியிருக்காங்களா? ஒருத்தர் 2 பேர்னா ஏதாவது பண்ணலாம். 27 பேர்னா பண்றது கஷ்டமாச்சே! ஏய் மீனாட்சி அம்மாலாம் அப்படிலாம் செய்யவே மாட்டாங்க. இதில ஏதாவது குளறுபடி இருந்துச்சு, நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லி வெற்றி வந்து சத்தம் போடுறாங்க. உடனே வந்து அமைதியாயிட்டாங்க அந்த இடத்துல. நம்ப பூஜா, "என்ன வெற்றி எப்போ பார்த்தாலும் என்னையே வந்து குத்தம் சொல்லிக்கிட்டு இருக்கியா? மீனாட்சி அம்மா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்றல்ல. சரி வா போலான்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துல அவங்க எப்போதும் ஒரு பொருள எடுத்துட்டு, "நான் இப்ப எல்லாரும் என்ன பண்ண போறேன்னு மட்டும் பொறுத்து இருந்து பாருங்கிற மாரி சொல்றாங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப, "தேவையில்லாம பிரச்சனை பண்ணாத. நின்னு பார்த்துக்கலாம்." "இல்லங்க, நான் தான் இந்த வாட்டியும் ஜெயிக்கணும். அப்படி இருக்கும்போது, எனக்கு எதிரா யார் வந்து விளையாடுறான்னு நானும் பார்க்குறேன்னு" சொல்லிட்டு, அந்த இடத்துக்கு வேக வேகமா வந்துகிட்டு இருக்காங்க. "நீங்க எல்லாருமே நிக்கணுங்க. தனியா வந்து ரங்கநாயகி அம்மா மட்டும் இந்த மாரி பண்றது ரொம்பவே தப்பு. அவங்கள எதிர்த்து கேட்க ஆள் இல்லன்னு நெனச்சீங்களா?" அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்டோனே, 27 பேர் 28 பேர்கிட்ட நானும் நிக்கிறேங்கிற மாரி சொல்லிர்றாங்க. ஜீப்ல வந்து இறங்குறாங்க. அந்த இடத்துல நம்ம ரங்கநாயகி அம்மா, சரளா, புஷ்பா, பூஜா எல்லாரும் வந்து இறங்கிட்டு இருக்காங்க. வெற்றியும் அங்க தான் இறங்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. அப்பன்னு பார்த்து அவங்க கையில கொண்டு வந்த பொருள வச்சு வானத்த நோக்கி என்னமோ பண்றாங்க. பண்ணோனே எல்லாரும் வந்து பயந்து ஓடியர்றாங்க. மீனாட்சி அம்மா ஃபேமிலி, இந்த பக்கம் வெற்றியோட ஃபேமிலி மட்டும் நிக்கிறாங்க. மீனாட்சி அம்மாவுக்கு நேரா வந்து நிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம ரங்கநாயகி, "என்னடி புதுசா இது மாரி பண்ணிக்கிட்டு இருக்க? நீ யார திரட்டுனாலும் சரி, யார திரட்டலனாலும் சரி, நான் வர்றதுக்கு முன்னாடி ஒண்ணு பேசுவாங்க. நான் வந்ததுக்கப்புறம் ஒண்ணு பேசுவாங்க. உன்னால எதுவுமே வந்து எனக்கு எதிரா காய் நவுத்தவே முடியாது" அப்படின்னு சொல்றாங்க அந்த இடத்துல. "அப்படியா?" வெற்றி வந்து பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க. ஓகே, வெற்றிய பார்த்து பயப்படாத ஒரு ஆள் இருக்காங்க. அது நான் தான். நானே நிக்கிறேன் உனக்கு எதிரா. முடிஞ்சா என்ன தாண்டி நீ ஜெயிச்சுட்டு பார்த்துரு அப்படின்னு சொல்லி, நம்ம மீனாட்சி அம்மா வந்து சவால் விடுறாங்க ரங்கநாயகி அம்மா கிட்ட. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். உண்மையிலேயே எக்ஸ்ட்ரார்டினரியா இருந்துச்சு ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும்.